ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழால் வெல்வோம் தமிழா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பாலிட்டியில் ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். அதில் ஆர்டிக்கலில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 1 to 4. ஆர்டிக்கல் 1 to 4 என்ன சொல்லுதுன்னா, உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட்டு அதோட அமைப்பு, அதோட ஜட்ஜஸ் நியமனம், அதுக்கப்புறம் அவங்கள நீக்குவதற்கான என்னென்ன இது இருக்கோ அதை சொல்கிறாங்க. அது கூட பார்த்திங்கன்னா, சப்போஸ் 2 மாநிலங்கள், அதாவது 2 ஸ்டேட்ஸ் கிடையான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கான தகுதி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து சப்போஸ் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமையும் அவங்க சால்வ் பண்ணுறதுக்கான தகுதி இருக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இதுதான் வந்து ஆர்டிகல் 1 to 4 சொல்கிறது. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 1 to 4னால் சுப்ரீம் கோர்ட், ஓகேங்களா. அடுத்து ஆர்டிகல் 214. ஆர்டிகல் 214 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அதுக்கான தனித்தனி உயர் நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 214. அதோட அமைப்பு, அதோட நியமனம், நீக்குவதற்கான தகுதி, அதெல்லாம் வந்து அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 214. அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 241. ஆர்டிகல் 241 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் அதுக்கான தனி ஹைகோர்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹைகோர்ட் ஃபார் யூனியன் டெரிட்டரிஸ். இதுதான் வந்து ஆர்டிகல் 241. இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஷார்ட்கட்னா, ஆர்டிகல் 1 to 4, 214, ஆர்டிகல் 241. இந்த 1 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 நம்பருக்கு மிடில் வந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 நம்பருக்கும் லாஸ்ட்டில் வந்திருக்கும். இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச்.